பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் அயனாவரத்திலிருந்து பெரம்பூரில் உள்ள பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லோகநாதன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் லோகநாதன், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவு ஒரு 7:30 அளவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அவரது உடல் நேற்று நள்ளிரவு அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அயனாவரத்து இல்லத்திலிருந்து தற்பொழுது பந்தர் கார்டன் பள்ளியில் பொதுமக்களுடைய அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட வரிசையில் நின்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் அழுத வண்ணம் பல்வேறு தொடர்ச்சியாக அவர்களுடைய உறவினர்களும் சரி, அவர்களுடைய நண்பர்களும் சரி, ஆதரவாளர்களும் சரி தொடர்ந்து அழுத வண்ணம் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஒவ்வொருவராக அஞ்சலி செலுத்தி செல்கின்றனர். இந்த பகுதியில் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவரது இறுதி அஞ்சலிக்கு பேரிகார்டுகள் அமைத்து ஒவ்வொருவராக சென்று பார்க்கும் வகையில் நல்ல முறையில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக. அதே போன்று அவரது உடல் 12 மணிக்கு மேல் அடக்கம் செய்ய இருப்பதாக ஒரு தகவல்கள் கிடைக்கிறது. அவரது வழக்கு நிலுவையில் இருக்கிறதால அதனுடைய வழக்கு முடிவு பிறகு அவரது தலைமை அலுவலகத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படுமா இல்லை வேறு ஏதாவது இடத்தில் அடக்கம் செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர்களுக்கான அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வானது சிறப்பான ஏற்பாடுகளோடு தொடர்ந்து பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஆதரவாளர்கள், உறவினர்கள் என பலரும் இந்த பகுதியில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.